இந்த வீடியோ லெக்சர்ல நம்ம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ். ஓகே, இதை பத்தி தான் வந்து பார்ப்போம். ஒரே ஒரு ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஓகே, இதோட ப்ரீவியஸ் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன், அதை வந்து பார்த்து இருக்கோம். ஓகே, டிராவலிங் டிராவல்ஸ் அட் 108 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஒரு மணி நேரத்துல 108 கிலோமீட்டர் அந்த கார் டிராவல் பண்ணுது. இந்த கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னாங்க, இதுதான் என்ன ஸ்பீடுன்னு. ஓகே, 15 செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்குன்னு தெரியும். ஓகே ஓகே, அப்ப டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ டிஸ்டன்ஸ் ஸ்பீடு எவ்வளவு? 108 இன்ட்டு என்னது 15 செகண்ட்ஸ். ஓகே, இங்க எனக்கு என்ன யூனிட் தான் இருக்கு? கிலோமீட்டர் பெர் ஹவர். இத நான் வந்து மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும் அப்படின்னா 108 இன்ட்டு 5/80 மீட்டர் பெர் செகண்டா மாறிடுச்சு. இன்ட்டு என்னது 15 செகண்ட். இந்த செகண்டும் இந்த செகண்டும் கேன்சல் ஆகும். இந்த 18 இதையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா எத்தனை மீட்டர்னா 6. ஓகேயா? அப்போ 6 5 30 யூனிட் என்னது? மீட்டர். அப்போ என் ஆன்சர் என்னது? 480 மீட்டர். அவ்வளவுதான். ஓகே, தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் டைம்ங்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, அடுத்து 450 மீட்டரை 9 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ணும். அப்போ ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல எப்படி இருக்குன்னு கேட்கும். நமக்கு ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். டிஸ்டன்ஸ் எதுல இருக்கு? 450 மீட்டர்ல இருக்கு. ஸ்பீடு தெரியாது. இன்டு டைம் இதுல இருக்கு, 9 செகண்ட்ஸ்ல இருக்கு. ஓகே, இதை கீழே கொண்டு வந்துருமா? ஸ்பீடு ஈக்குவல் டு 450 பை 450 மீட்டர்ல இருக்கு, 9 செகண்ட்ஸ்ல இருக்கு. இது ரெண்டுத்தையும் அடிச்சு கொடுக்கலாம். என்ன வரும்? 50 மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கு. மீட்டர் பெர் செகண்ட் எதுக்கு மாற்றணும்? கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாற்றணும். அப்போ என்னது? 50 இன்ட்டு மீட்டர் பெர் செகண்ட் கிலோமீட்டர் மாற்றணும். 18/5 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதையும் அடிச்சுக்கணும் 10. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 180 கிலோமீட்டர் பெர் ஹவர். புரிஞ்சுட்டா? ஓகே, அப்ரோச் தான் மேட்டர். எப்படி அப்ரோச் பண்றோங்கிறதுனா ஓகே, அடுத்த சம் போலாமா? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3600 மீட்டர். டைம் இஸ் ஈக்குவல் டு 12 மினிட்ஸ். ஓகே, 12 மினிட். ஓகே, இப்போ எனக்கு ரெண்டு கன்வென்ஷன் தெரியும். கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருந்து மீட்டர் பெர் செகண்டா மாத்துறதுக்கு 5/18 பெருக்கணும்னு தெரியும். மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்துறதுக்கு 18/5 மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியும். இது என்னப்பா மினிட்னு இருக்கு, அதை அப்ப எதுக்கு மாத்திக்கணும்? செகண்டுக்கு மாத்திக்கணும். 1 minute ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். அப்போ டைம் ஈக்குவல் டு 12 மினிட். 12 இன்ட்டு இந்த மினிட்டுக்கு பேர் என்ன கொடுக்கலாம்? 60 செகண்ட்ஸ். இப்போ 720 செகண்ட்ஸ். அப்போ டி தெரிஞ்சுட்டு டியும் தெரிஞ்சுட்டு. ஃபார்முலா என்னது? டி ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு டி. டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 3600 மீட்டர்ல இருக்கு. ஸ்பீடு தெரியாது. டைம் எவ்வளவு? 720 செகண்ட்ஸ்ல இருக்கு. ஓகே, அப்ப இதை கீழே கொண்டு வந்தோம்னா 3600 மீட்டர் பை 720 செகண்ட் ஈக்குவல் டு ஸ்பீடு. ஓகே, இப்போ இதையும் அடிச்சு வச்சுக்கோங்க. இதையும் அடிச்சு 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடு. ஸ்பீடு ஈக்குவல் டு 5 மீட்டர். ஓகே, இன்கேஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கேட்கறாங்க அப்படின்னு மீட்டர் பெர் செகண்ட் கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு மாத்தலாம். 18/5 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஈக்குவல் டு ஸ்பீடு. இதையும் அடிச்சிடலாமா? 18 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, புரிஞ்சிச்சா? இந்த அப்ரோச் தான் மீன். எப்படி நான் சம் அப்ரோச் பண்றேங்கிறது தான் மீன். இப்போ டைம் ஈக்குவல் டு 3 மினிட் கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 1710 மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, மீட்டர்ல கொடுத்துருக்காங்களா? இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு என்னது? டைம். இது எவ்வளவு? 1710 ஈக்குவல் டு ஸ்பீடு தெரியாது, டைம் எவ்வளவு? 3 மினிட்ல இருக்கு. செகண்டுக்கு மாத்தினா இது மீட்டர்ல இருக்கு.
into 3 into 60 seconds, 1710 meter. இப்போ ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு இது ஸ்பீடு தான், இது இன்னும் ஸ்பீடு தான், இதுவும் இன்னும் ஸ்பீடு தான். ஸ்பீடு இன்ட்டு 180/180 செகண்ட்ஸ் 1710 மீட்டர். அப்போ ஸ்பீடு தான் இது தேவை. ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு 1710 மீட்டர் பை என்னது 180 செகண்ட்ஸ். இப்போ ஆன்சர் எதுல இருக்கு? மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு. அப்போ 1710/180 மீட்டர் பர் செகண்ட் கிலோமீட்டர் பர் ஹவர் மாற்றணும்னா 18/5 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, இப்போ 17, 18 இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். 1710 இன்ட்டு 18 டிவைடட் பை 180 டிவைடட் பை 5 34.2. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி 34.2 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல வரும். ஓகே, புரிஞ்சிச்சா? அப்ரோச் மேட்டர் திருப்பி திருப்பி நான் சொல்றேன். அப்ரோச் மேட்டர் ஒரு சம்முக்கான அப்ரோச் தெளிவா வந்து கற்றுக்கிட்டு இது பண்ணுங்க. ஒரு கார் ஏ 90 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல டிராவல் பண்ணும். கார் பி 108 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல டிராவல் பண்ணும். டிஃபரன்ஸ் இன் த ஸ்பீட்ஸ் எவ்வளவு? இன் மீட்டர் பெர் செகண்ட் எழுதுங்க. அப்ப இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு? 90 108 18 இருக்கு. 18 எதுல இருக்கு? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. அதை மீட்டர் பெர் செகண்டா மாற்றணும் அப்படின்னா 18 இன்ட்டு 5/8 18 மீட்டர் பெர் செகண்ட். 18 பண்ணி வந்துடுறாரு. இப்போ 5 மீட்டர் பெர் 2 செகண்ட். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 216 கிலோமீட்டர். டைம்ஸ் ஈக்குவல் டு 3 ஹவர்ஸ். தென் ஸ்பீட் இன் மீட்டர் பெர் செகண்ட்ல கேட்பாங்க. இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 216. அது எதுல இருக்கு? 216 கிலோமீட்டர்ல இருக்கு. கிலோமீட்டர்ல இருக்கு. ஸ்பீடு தெரியாது. டைம் எவ்வளவு? 3 ஹவர்ஸ்ல இருக்கு. அப்போ ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு 216/3 கிலோமீட்டர் பை ஹவர். ஓகே, 216/3 கிலோமீட்டர் பர் ஹவர் 5/18 மீட்டர் பர் செகண்ட் ஈக்குவல் டு ஸ்பீடு. ஓகே, இப்போ இதையும் அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 12. இதையும் அடிச்சிங்கன்னா 4. 4 என்னது? 20 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் என்னது? ஸ்பீடோட வேல்யூ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ட்ரெயின் கவர் 225 கிலோமீட்டர் இன் என்னது? 2 ஹவர்ஸ். ஓகே, டைம் டேக்கன் டு கவர் 450 அட் த சேம் ஸ்பீட். அப்போ இதுல இருந்து ஒரு ஸ்பீடு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பீடை வச்சு இந்த 450 கிலோமீட்டரை 450 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க. ஓகே, அப்ப டி ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு டிஆ. டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 225 கிலோமீட்டர். ஸ்பீடு தெரியாது. டைம் எவ்வளவு? 2 ஹவர்ஸ். அப்ப ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு 225/2 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதுதான் என்னது? ஸ்பீடு. ஓகே, இப்போ ரெண்டாவது கேஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் எழுதிட்டு இந்த 450 கிலோமீட்டர்ல போப்பா. ஓகே, அட் த சேம் ஸ்பீட். இதுல என்ன ஸ்பீடுன்னு கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ணும். 225/2 அது எதுல இருக்கு? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. இதுல இருந்து என்ன கண்டுபிடி? டைம் என்னன்னு கண்டுபிடி. ஓகே, இப்போ இந்த கிலோமீட்டர் என்ன பண்ணி அடிச்சு விட்டுரும். இதே மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்களேன். 900/225 ஈக்குவல் டு இந்த ரெண்டுமே மல்டிப்ளை ஆயிட்டுனா ஹவர். ஓகே, 5 ஹவர்ஸ் ஈக்குவல் டு என்னது? டைம். ஓகே, இதையும் அடிச்சிங்கன்னா 4. அப்போ 4 ஹவர்ஸ் ஈக்குவல் டு டைம். புரிஞ்சுட்டா? எப்படி அப்ரோச் பண்ணிருக்கான்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க? 225 கிலோமீட்டரை 2 மணி நேரத்துல டிராவல் பண்ணா ஒரு ஸ்பீடு கிடைக்கும் அப்படின்ட்டாங்க.
அந்த ஸ்பீடை வச்சு 450 கிலோமீட்டருக்கு அவன் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ரோச் மேட்டர்ஸ் அப்படி சொல்றாங்க. ஓகே, ஒரே ஃபார்முலா தான், அதை எப்படி யூஸ் பண்றோங்கிறது வித்தியாசம். ஓகே ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் வந்து நான் சொல்லிடுறேன். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். டிஸ்டன்ஸும் டைம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட்லி ப்ரொபோஷனல். இன்கேஸ் டிஸ்டன்ஸ் கூடிச்சு அப்படின்னா டைம் கூடும், டிஸ்டன்ஸ் குறைஞ்சது அப்படின்னா டைம் கூடும். பட் ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைம். டைம் கூடுச்சு அப்படின்னா ஸ்பீடு கம்மியா போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நேரம் கூடுச்சுன்னா வண்டி கம்மியா ஸ்லோவா போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். டைம் கம்மியா வந்துச்சுன்னா ஸ்பீடு அதிகமா போய் அந்த இடத்த என்ன பண்ணியாச்சு, ரீச் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் கேஸ், இது செகண்ட் கேஸ். ஏன் அந்த ரெண்டு கேஸ் ரொம்ப 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 முக்கியம். அடுத்து டிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டைம். ஓகே, இது நான் சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து டிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பீட். ஓகே, ஏன்னா இது ரெண்டுமே எப்படி இருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு. டிஸ்டன்ஸ் கூடுச்சு அப்படின்னா ஸ்பீடும் கூடணும், டிஸ்டன்ஸ் குறைஞ்சது அப்படின்னா ஸ்பீடும் குறையும். இன்கேஸ் அந்த சம் வரும்போது டைம் கான்ஸ்டன்ட்ங்கிற ப்ராப்ளம்லாம் வரும்போது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு சம் வந்து சால்வ் பண்ணலாமா? ஸ்பீடு 6 km/h, டைம் 20 மினிட். ஓகே, இப்போ வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளவு கேட்டிருக்காங்க, கிலோமீட்டர்ல கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு என்னது டைம். டிஸ்டன்ஸ் தெரியாது, ஸ்பீடு எவ்வளோப்பா 6 km/h இருக்கு. ஓகே, டைம் இதுல இருக்கு, மினிட்ல இருக்கு. எத்தனை மினிட்? 20 மினிட்ல இருக்கு. அப்போ மினிட்டை நான் எதுக்கு மாற்றலாம், ஹவருக்கு மாற்றிடலாமா? 6 km/h இன்ட்டு 20, 60 மினிட்ஸ் ஈக்குவல் டு என்னது, 1 ஹவர். ஓகே, அப்போ 1 மினிட்ஸ் ஈக்குவல் டு என்னது, 1/60 ஹவர். ஓகே, 1 மினிட்ஸ் ஈக்குவல் டு 1/60 ஹவர். மினிட்டுங்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம், 1/60 ஹவர். ஓகே, இந்த ஹவரும் இந்த ஹவர் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிரும், இந்த சிக்ஸும் இந்த சிக்ஸ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி என்ன இருக்கு, 2 இருக்கு, அடுத்து ஒரு கிலோமீட்டர் இருக்கு. அப்போ நமக்கு தேவை டிஸ்டன்ஸ் தான். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் 2 கிலோமீட்டர். புரியுதா? டிஸ்டன்ஸ் என்னது, 2 கிலோமீட்டர். சரியா? தெரியும் சாண்டி, நீ பின்னாடி நிற்காத. ஸ்பீட் எவ்வளவு, 6 km/h இன்ட்டு என்னது 20 மினிட். ஓகே, 1 மினிட்ஸ் ஈக்குவல் டு 1/60 ஹவர். 1/60 ஹவர். இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் அடிச்சு கொடுத்துடலாம், இந்த ஹவரும் இந்த ஹவரும் கேன்சல் ஆயிரும். ஓகே, இந்த சிக்ஸும் இந்த சிக்ஸும் என்ன கேன்சல் ஆயிரும், இந்த 2வும் இந்த கிலோமீட்டர் வண்டி பை 2 கிலோமீட்டர்னு வரும். ஓகே, ஓகே, அடுத்து டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 10.5 கிலோமீட்டர் இன் 3 ஹவர்ஸ்ல டிராவல் பண்ணுது. ஓகே, அப்போ அதே ஸ்பீடு ஸ்பீடை வச்சு இதுல ஒரு ஸ்பீடு கிடைக்கு பார்த்தீங்களா, அதே ஸ்பீடை வச்சு 5 ஹவர்ஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸை கடந்திருக்குன்னு கேட்கறாங்க. ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். டிஸ்டன்ஸ் என்னது 10.5 ஈக்குவல் டு ஸ்பீடு தெரியாது, அது எதுல இருக்குன்னு கிலோமீட்டர். டைம் என்னது 3 ஹவர்ஸ். அப்போ ஸ்பீடு ஈக்குவல் டு 10.5 பை என்னது 3 km/h. ஓகே, இதை அப்படியே வச்சுக்கணும் ஸ்பீடா. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் வந்து ஸ்பீட் இன்ட்டு டைம். இப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ் கடந்திருக்குன்னு கேட்காங்க. ஓகே, அப்படி என்ன ஸ்பீடு, இதுல இருந்து ஒரு ஸ்பீடு கிடைச்சிருக்குல்ல, அதான் இந்த ஸ்பீடு. அதான் என்னது, இந்த 10.5 பை என்னது 10.5 பை என்னது. ஓகே, இது எதுல இருக்கு, km/h இருக்கு. இன்ட்டு டைம் எவ்வளவு இருக்கு, 5 ஹவர்ஸ். ஓகே, அப்போ அந்த ஹவரும் ஹவர் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ என்ன வரும், 105னா 3.5, 3.5 இன்ட்டு 5, அது எதுல இருக்கும், கிலோமீட்டர். 17.5 கிலோமீட்டர். ஓகே, ஓகே, அடுத்து ஒரு பாய், அடுத்து ஒரு டாக். பாய் கார்னு போட்டு
பாயிங் கார். பாயிங் கார். பாய் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்றான்னு பாத்தீங்கன்னா 10 மீட்டர் கவர் பண்றான். அந்த அந்த டைம்ல கார் வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா 25 மீட்டர் என்ன பண்ணுது கவர் பண்ணுது. ஓகே ஓகே அந்த அப்போ இப்போ கார் வந்து 100 அதாவது 100 மீட்டர் 100 மீட்டர் கடந்தது அப்படின்னா பையன் எவ்வளவு கடந்திருப்பான்னு கேட்கறாங்க. பையன் எவ்வளவு கடந்திருப்பான்னு கேட்கறாங்க. அப்ப டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு? இதை வந்து டிஸ்டன்ஸ் ரேஷியோ எவ்வளவு? 10:25. இதை 5ஆல அடிச்சு கொடுத்தா 5 2 மட்டும் 5 5 ஓகே. டிஸ்டன்ஸோட ரேஷியோ. இப்போ எது கேட்டிருக்காங்க? அட் த சேம் டைம். அப்போ டைம் கான்ஸ்டன்ட். இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம்னா டைம் கான்ஸ்டன்ட்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு. ஓகே டிஸ்டன்ஸ். இப்போ இது ரெண்டுத்துக்கும் 2:5 இருக்கு. இப்போ வந்து இது அப்படியே மல்டிப்ளை பண்ணி இன்ட்டு 200 போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க 1000 மீட்டர்னு வந்து ஓகே. 1000 மீட்டர் தான் நமக்கு தேவை. அதே மாதிரி இப்போ இங்கே என்ன பண்ணணும்? இன்ட்டு 200 பண்ணணும். இப்போ என்னது 400 மீட்டர். சிம்பிள் சம். ஓகே டிஸ்டன்ஸோட இதை வச்சாச்சு. அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சாச்சு? அவங்களோட இதை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே அடுத்து ஒரு கார் 420 கிலோமீட்டரை 7 ஹவர்ஸ்ல கடக்குறான். அடுத்து எவ்வளவு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணா 6 ஹவர்ஸ்ல போவான்னு கேட்கும். ஃபர்ஸ்ட் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்டு டைம். 420 கிலோமீட்டர் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்டு டைம் 7 ஹவர்ஸ். டைம் 7 ஹவர்ஸ். ஸ்பீடு ஈக்குவல் டு 420/7 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் என்னது இனிஷியலா இருக்கிற ஸ்பீட். ஓகே அப்போ டிஸ்டன்ஸ் அதே 420 தான். ஓகே டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஓகே 6 மணி நேரம் கொடுத்தாங்க. இப்போ ஸ்பீடு தெரியும். அப்போ எவ்வளவு ஸ்பீடை கூட்டணும்? ஸ்பீடு ஈக்குவல் டு இது எதுல இருக்கு? கிலோமீட்டர் இருக்கு. இது எதுல இருக்கு? ஹவர்ஸ்ல இருக்கு. அப்போ 420 கிலோமீட்டர் 6 ஹவர்ஸ். இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்னது 70 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்ப இனிஷியலா 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போய்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப எவ்வளவு? 70 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்ப 10 கிலோமீட்டர் பெர் ஹவரை என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இட் கேன் ரீச் த டெஸ்டினேஷன் அட் 6 ஹவர்ஸ். ஓ ஃப்ரெண்ட்ஸ், ராம் அண்ட் சோம். ராம் வந்து ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து 30 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போறான். இவன் வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா 24 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல வந்து போறான். ஓகே அண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைம் டிஃபரன்ஸ். ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கோ ஃபாஸ்ட். எவ்வளவு ஃபாஸ்டா போறான்னு பாத்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் 12 மினிட்ஸ்ல போறான். ஓகே 6 ஹவர்ஸ் 12 மினிட்ஸ்ல போறான். ஓகே அப்போ 6 ஹவர் 12 மினிட்ஸை ஃபர்ஸ்ட் நான் ஹவருக்கு மாத்திக்கிறேன். 6 12/60 ஹவர்ஸ். 12 மினிட்ஸ் என்ன பண்ணியாச்சு? ஹவருக்கு மாத்தியாச்சு. இப்போ 6 12 ஒன்ஸா 12 5 1/5 ஹவர்ஸ். 30 31/5 ஹவர்ஸ். டைம் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 31/5 ஹவர்ஸ். இப்போ ஸ்பீடு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டைம்னு சொன்னோம்னா ஸ்பீடோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 30 24 இருக்கா? என்னோட ரேஷியோ ஸ்பீடோட ரேஷியோ இதை 2 15 மட்டும் 2 12 மட்டும் 3 4 மட்டும் 3 5 மட்டும். ஓகே ஸ்பீடோட ரேஷியோ வந்து 5:4 வந்துட்டா. பட் டைமோட ரேஷியோ அப்படியே உள்டா 4:5. இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? ஒன் பார்ட் தான் எவ்வளவு? 31/5 ஹவர்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே
31/5 hours. அப்போ 4 part என்னது? 4 part is equal to 4 into 31/5. அப்ப என்ன வரும்? 4 124/5. அது இதோட ஸ்பீடு. இதோட ஸ்பீடு என்ன வரும்? 24.8 வரும். ஓகே, டைம். இவன் எவ்வளவு தூரத்தில் ரீச் பண்றான்? 5 into 31/5. ஓகே, இவன் எவ்வளவு தூரம் டிராவல் பண்றான், இவன் எவ்வளவு தூரம் டிராவல் பண்றாங்கிறத சொல்லியாச்சு. பார்க்கலாமா? கார் வந்து 60 km/h டிராவல் அண்ட் பைக் வந்து 40 km/h டிராவல் பண்ணுச்சு. இது வந்து ஸ்பீடோட ரேஷியோ. நீங்க எடுத்துக்கலாம் 2 3 சார் 2 2 சார். அப்போ ஸ்பீடோட ரேஷியோ வந்து 3:2. ஓகே, and how long will it take another car to cover a same distance in 40? Okay. இப்போ கார் வந்து என்ன பண்ணணும்னா 1 hour டிராவல் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தோம். 1 hour டிராவல் பண்ணணும். இப்போ ஸ்பீடுக்கும் டைமுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது? ரேஷியோ 2:3. அப்போ 2 எப்படி 1 மாறும் அப்படின்னா இன்ட்டு 1/2 போட்டா வரும். இப்போ இங்கே என்னது? இன்ட்டு 1/2 1.5 hours. ஓகே, அவன் என்ன சொல்லிட்டான்னா கார் வந்து 1 மணி நேரம் வந்து டிராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். எனக்கு டைமோட ரேஷியோ தான் தெரியும், 2:3 தெரியும். ஆனா அந்த 2 வந்து எப்படி 1 ஹவரா மாத்தணும் அப்படின்னா 2 into 1/2 போட்டாதான் அது எதா மாறும்? இந்த 2 கேன்சல் 1 hour. அப்ப இங்க 1/2 பெருக்கிறீங்க, இங்கே 1/2 பெருக்கு. ஓகே, அப்போ பைக் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா 1.5 hour என்ன பண்ணிருக்கு டிராவல் பண்ணி. ஓகே, அடுத்த சம் பாத்தீங்கன்னா வாக் 4 km/h ஒரு பர்சன் and runs எவ்வளவு பார்த்தீங்கன்னா 16.5 km/h. ஓகே, இப்போ இது 2ஆல பெருக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதையும் அப்போ இது 8ன்னு வச்சுக்கோங்க. ஸ்பீடோட ரேஷியோ 8ன்னு வந்துடும். இது என்ன வந்துடும்? 33ன்னு வந்துடும். ஓகே, அடுத்து டைமோட ரேஷியோ வந்து அப்படியே உள்டா. அவன் என்ன சொல்லிட்டான்னா அந்த வாக் பண்ணி போறது வந்து டைம் எவ்வளவு எடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா 2 hours 45 minutes வந்து என்ன பண்ணிருக்காரு எடுத்திருக்காரு. இப்போ 2 hour minutesல கண்டுபிடிச்சோம்னா 2 into 1 hour equal to 60 minutes plus என்னது 45 minutes. ஓகே, அப்போ equal to 120 minutes plus என்னது 45 minutes. அப்போ மொத்தம் எத்தனை வருது? 165 minutesங்கிறது வருது. ஓகே, அப்போ அந்த 33 தான் 165 minutes அப்படின்னா எப்படி வரும்? இன்ட்டு 5 பண்ணாதான் வரும். அப்ப இங்க இன்ட்டு 5னா இங்கே இன்ட்டு 5. அப்போ 40 நிமிஷம். ஓகே, அடுத்த ஒரு மாடல் மட்டும் பார்த்து இது பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு பிளஸ் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஈக்குவல் டு டோட்டல் டைம். ஓகே, இது ரெண்டு ஒரு முக்கியமான கான்செப்ட். இப்போ போகும்போது எக்ஸ் ஸ்பீட்ல போறான், வரும்போது ஒய் ஸ்பீட்ல போறான். இன்னும் டைம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எப்படி சால்வ் பண்ண பார்த்தீங்கன்னா d/x பிளஸ் d/y ஈக்குவல் டு டி. நம்ம டிஏ காமா எடுத்தா 1/x பிளஸ் 1/y ஈக்குவல் டு டி. இதுக்கு எல்சிஎம் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. dy பிளஸ் x/xy இதையும் மல்டிப்ளை பண்ணும், இதையும் மல்டிப்ளை பண்ணும், இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் டு டி.
எனக்கு டிஸ்டன்ஸ் தேவைன்னா இதை அங்கே கொண்டு போயிடலாமா? xy by x plus y இன்ட்டு என்னது t. ஓகே, இந்த ஃபார்முலா தான் அதிகமாக வரும். இதை எப்படி நம்ம நோட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸ்பீடு 1 இன்ட்டு ஸ்பீடு 2 பை ஸ்பீடு 1 ப்ளஸ் ஸ்பீடு 2 இன்ட்டு என்னது டைம். ஓகே, எக்ஸுங்கிறது ஸ்பீடு தானே, எக்ஸுங்கிறது ஒரு ஸ்பீடு, ஒய்ங்கிறது ஒரு ஸ்பீடு. ஓகே, இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட சம்பளம் வந்து இதான் வரும். இது வந்து டோட்டலா போற தூரமும் வர்ற தூரமும் டோட்டலா கேட்டாங்கன்னா இது. ஓகே, இன்கேஸ் கொஞ்சம் மாறும் டிஃபரன்ஸ் அப்படி இப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, ஃபார்முலா ஒரு சின்ன விஷயம் தான். ஓகே, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு 1 இன்ட்டு ஸ்பீடு 2 பை ஸ்பீடு 1 மைனஸ் ஸ்பீடு 2 இன்ட்டு இந்த டைம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போகும்போது ஒரு ஸ்பீட்ல போறான், வரும்போது ஒரு ஸ்பீட்ல வரான். இது ரெண்டுத்துக்குள்ள டைம் கேப் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மாதிரி டைம் கேப் அப்படின்னு இந்த மாதிரி டைம் கேப் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, டி பை ஸ்பீடு 1 மைனஸ் டி பை ஸ்பீடு 2 ஈக்குவல் டு டைம். புரியுதா? அப்போ டி பை எக்ஸ் மைனஸ் வந்து டி பை ஒய் ஈக்குவல் டு ஒரு மணி நேரம் ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது போற தூரம் இது போற தூரத்தையும் கழிச்சிங்கன்னா ஒரு மணி நேரம் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு தான் இது. அப்போ என்ன வரும்? 1 மைனஸ் எக்ஸ் பை 1 பை ஒய் ஈக்குவல் டு டைம். அப்போ டி இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ் பை என்னது எக்ஸ் ஒய் பை சரி ஈக்குவல் டு என்னது டைம். அப்போ டி ஈக்குவல் டு இது மேலே கொண்டு போயிட்டா எக்ஸ் ஒய் பை ஒய் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு என்னது டைம். அவ்வளோதான். ஓகே, இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. ஓகே, ரெண்டு தான் முக்கியம். அதாவது வேற எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்1, ஒய் இஸ் ஈக்குவல் டு எஸ்2. ஓகே, நோட் பண்ணிக்கணும். ரெண்டு ஃபார்முலா முக்கியம்ப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒருத்தன் ஸ்பீடு வந்து 3 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போறான். ஒரு பையன் அவனோட வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு கோ. அடுத்து ரிட்டர்ன் ஸ்பீடு எவ்வளவுனா 2 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல வரான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு. ஓகே, takes overall time of 5 hours. Distance equal to speed 1 into speed 2 by speed 1 plus speed 2 into the time. Speed 1 3 into 2 by 3 plus 2 into another 5. அப்போ 6 by 5 into another 5 அடிச்சு கொடுத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் தான் பார்ப்போம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 6 கிலோமீட்டர். ஓகே, ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் முக்கால்வாசி சம் இருக்கு. நான் அந்த நெகட்டிவ் வச்சு வர சம் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மெஜாரிட்டி ஆஃப் த சம் தான்ப்பா. ஒரு மோட்டாரிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா 4 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல டிராவல் பண்றான் போகும்போது. மோட்டாரிஸ்ட் இந்த மோட்டாரிஸ்ட். ஓகே, சயின்ஸ் கான்செப்ட்ல வரும். சயின்ஸ் கான்செப்ட் இருந்தாலும் சரி, அடுத்த வீடியோல போய் எக்ஸ்பிளைன் சயின்ஸ் கான்செப்ட்ல இருக்கு.